Hello dear students, welcome back to the social class 6 geography chapter 7 our country India. Today's class we are going to discuss about our country India and the locational setting and next one India's neighbors. Okay, let's see. India is a country of vast geographical expanse. In the north, it was bounded by the lofty of Himalayas, the Arabian Sea in the west, the Bay of Bengal in the east, and the Indian Ocean in the south. Bears the shores of the Indian Peninsula. அதாவது நம்முடைய இந்திய கண்ட்ரி அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கண்ட்ரிக்கு மேலே டாப்பில் நார்த்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாலயாஸ் இருக்குது. அதனுடைய வெஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அரேபியன் சி இருக்குது, ஈஸ்டில் பே ஆஃப் பெங்கால் இருக்குது, இந்த சதர்ன் பார்ட்டில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஓஷன் இருக்குது. ஸோ சி ஹியர். ஸோ நம்மளுடைய மேப் இருக்குது. மேப் எப்போவுமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா சென்டரில் டேரெக்டாக ஒரு லைனு, அதுக்கு கிராஸ் லைன் ஒன்று போட்டுக்கணும். எப்போவுமே மேலே இருக்கிறது நார்த் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது சவுத்து, தென் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஈஸ்ட்டு, நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வெஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்மளுடைய இந்தியாவில் நார்த்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஹிமாலயாஸ் இருக்குது. நம்முடைய ஈஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்குது, வெஸ்ட்டில் அரேபியன் சி இருக்குது, இங்கே சவுத் பார்ட்டில் என்ன இருக்குது, சதர்ன் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஓஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுடைய கண்ட்ரியை வந்து ஒரு தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பெனின்சுலா. ஸோ பெனின்சுலா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு, இதுதான் அந்த லேண்டு. ஸோ அதை சுற்றி என்ன அப்படின்னாக்கா 3 பகுதிகளும் நீர்களால் சூழப்பட்டிருக்கும். இங்கே பாருங்கள் 1 2 3 இந்த 3 பகுதிகளும் நீர்களால் சூழப்பட்டு ஒரு பகுதி மட்டும் லேண்டாகவே இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பெனின்சுலான்னு சொல்கிறாங்க. இப்போ 4 சைடுமே வந்து நீர்களால் சூழப்பட்டு இருந்து நடுவில் ஒரு லேண்ட் இருக்குது. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் லட்சதீப் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வாட்டரு, ஆனால் நடுவில் மட்டும் இந்த ஒரு லேண்ட் இருக்குது. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தென் India has an area of about 3.28 million square kilometer. அதாவது இந்தியாவுடைய ஏரியா அது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3.28 மில்லியன் ஸ்கொயர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Then the north-south extent from Kashmir to Kanyakumari is about 3,200 km and the east-west extent from the Arunachal Pradesh to Kutch is about 2,900 km. அதாவது ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே டாப்லேருந்து நார்த் டு சவுத். ஓகே, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் கட்ச் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே காஷ்மீர் டு கன்னியாகுமரி 3,200 கிலோமீட்டர் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஈஸ்ட் டு வெஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ் டு கட்ச் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2,900 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுக்கு உள்ள இது. ஸோ இது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ மில்லியன்ஸ் அப்படி பார்த்தோன்னா 3.28 மில்லியன் ஸ்கொயர்ஸ். ஓகே, the next one, the lofty mountains, the great Indian desert, the northern plains, the uneven plateau surface and the coastal and the islands present in the diversity of landforms. அதாவது நம்மளுடைய இந்தியாவில் எக்கச்சக்கமான லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்ம அர்த் சர்ஃபேஸில் எக்கச்சக்கமான லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பர்டிகுலராக நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கிரேட் இந்தியன் டெசர்ட் இருக்குது, த நெக்ஸ்ட் ஒன் நார்த்தன் பிளைன்ஸ் இருக்குது, தென் அன்இவன் பிளாட்டிவ் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது, முக்கிய நிலப்பரப்புகள் இருக்குது. அதன் கூடவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐலாண்ட்ஸ் இருக்குது, அதாவது தீவுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ தீவுகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 3 பகுதிகளும் நீர்கால இருந்த பகுதி பெனின்சுலா சொன்னாங்க. இப்போ அந்த ஃபுல்லாகவே நீர் இருக்குது, 4 சைட்ஸும் வாட்டர் இருக்குது, சென்டரில் மட்டும் ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து தீவுன்னு சொல்லுவாங்க, ஐலாண்ட்ஸ், அதாவது லட்சதீப் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தட் ஒன். தென் there is a great variety of the climate, vegetation,
வைல்ட் லைஃப் ஆஸ் வெல் ஆஸ் த லாங்குவேஜ் அண்ட் த கல்ச்சர். அதாவது நம்மளோட இந்தியாவில் நிறைய வெரைட்டி ஆஃப் கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியான வெஜிடேஷன்ஸ் நிறையவே வளருது. தென் வைல்ட் லைஃப் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ சிங்கிள் அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, ஸோ வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் வந்து மெனி ஆஃப் த லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் எக்கச்சக்கமான லாங்குவேஜ் பேசுவாங்க. தென் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து பலதரப்பட்டவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இன் திஸ் diversity we find unity in the reflected in the traditions at that Bindu was the one nation. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் வந்து மக்கள் மற்ற வெவ்வேறு மொழி பேசினாலும் வெவ்வேறு கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணாலும் இவ்வளோ வேற்றுமைகள் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வேற்றுமை ஒற்றுமை அப்படின்றது தான் என்ன நம்மளுடைய கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், இந்தியா ஹேஸ் த பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 100 crores since the year 2001. அதாவது நம்மளுடைய இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க இல்லையா, அதாவது 2001 அந்த சென்சஸ் படி என்ன அப்படின்னாக்கா 100 crores ஆஃப் பீப்புள் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப்டர் சைனா. அதாவது மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சைனா இருக்குது. மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சைனா, தென் செகண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், லொக்கேஷ்னல் செட்டிங். அதாவது நம்மளுடைய கண்ட்ரியோடைய லொக்கேஷ்னல் செட்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர். த டாபிக் ஆஃப் கேன்சர் 23 degree 30 n passes almost halfway through the country. அதாவது நம்மளுடைய கண்ட்ரி வந்து இப்போ நம்மளுடைய ஆர்த் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா லேட்டிடியூட் இருக்கும், லாங்கிடியூட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் என்ன அப்படின்னாக்கா மேலேருந்து வர லைன்ஸ் இருக்கும், தென் கீழே சைடில் பாஸ் ஆகிற லைன்ஸ் இருக்கும். இந்த லாட்டிடியூடும் அண்ட் லாங்கிடியூடும் சேர்ந்து உருவாகுது இல்லையா, ஸோ அது ரெண்டுமே ஃபார்ம் பண்ணுறதா ஒரு கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கட்டங்கள் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நிறைய பிளேஸ் வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா எங்கே இருக்குது, ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரம் சவுத் டு நார்த் இந்தியா எக்ஸ்டெண்ட் பிட்வீன் 8-4n and the 37-6 n latitudes. From west to the east, India extends between the 68-7 east and the 97-25 east and the longitude. If we divided the world into the eastern and the western hemisphere, which hemisphere would India belong to? அதாவது இப்போ நம்மளுடைய கண்ட்ரி வந்து இப்போ லேட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஹெமிஸ்பியர் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய உலகம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் சென்டரில் பாஸ் ஆகிறது தான் ஈக்வேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இங்கே கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வேர்ல்டு உருண்டையை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த அரை பகுதி வந்து என்ன அப்படின்னாக்கா நார்த்தன் ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க, வட அரைக்கோளம், கீழே இருக்கிறது தென் அரைக்கோளம். இப்போ நம்மளுடைய கண்ட்ரி லொக்கேஷன் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய கண்ட்ரியோடைய மோஸ்ட் ஆஃப் த பார்ட் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் மேப்பில் பார்த்து நீங்கள் தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் டியூ டு கிரேட் longitudinal extension about the 29 degree there could be wide difference in local time of the place located at two extreme point of India. As such, the difference between the points would be of about 2 hours. As we have learned the earlier, the local time and changes by 4 minutes for every 1 degree of latitude. The sun rises to the horse earlier in the east, Arunachal Pradesh, than in the west, Gujarat. You have already read earlier why the local time of the longitude of the 82-30 east has been taken the Indian Standard Time. The meridian longitude is also termed as the standard meridian of India. அதாவது
நம்முடைய இந்தியாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா நம்முடைய வேர்ல்டில் எல்லா பிளேஸ்லேயே வந்து சேம் ஒரே டைமுக்கு தான் நைட் இருக்கும், ஒரே டைமில் தான் டே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது இல்லையா. அதாவது இப்போ நம்மளுடைய உலகம் அப்படின்றது கோள வடிவத்தில் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த கோள வடிவம் இருக்கும்போது என்ன அப்படின்னாக்கா இது சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா. இப்போ வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சன் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இந்த சன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சைடாக தான் வந்து உதயமாகும் ஓகேவா. அப்போ இந்த ஆஃப் சைடு மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிச்சம் அப்படின்றது இருக்கும். அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டே அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆப்போசிட் பார்ட் என்ன அப்படின்னாக்கா வெளிச்சம் படாத பகுதி டார்க்காக இருக்கும், அதுதான் வந்து நைட்டு. இப்போ இது திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இப்படி போகும்போது என்ன அப்படின்னாக்கா நமக்கு டேவாக இருக்கிறது கொஞ்சம் ஈவினிங் ஆகி நமக்கு நைட் ஆகிடும். திரும்பவும் இந்த ஆப்போசிட் இருக்க போர்ஷன் வந்து இங்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு டேவாக இருக்குது, நமக்கு நைட்டாக மாறுது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் அப்படின்றது இங்கே ஒரு டைம், அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய கிரீன் விச் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னாக்கா அந்த சென்டராக வந்து நம்முடைய அர்த்தில் 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே என்ன டைமோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் இந்தியாஸ் நெய்பர்ஸ், அதாவது நெய்பர்ஸ் அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஓகேவா. நம்மளுடைய கண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. There are 7 countries that share land borders with India. அதாவது 7 நாடுகள் வந்து அதனுடைய பார்டர்ஸ் வந்து நம்ம இந்தியா கூட ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் நேம்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஃப்ரம் த ஃபிகர் 7.1. How many of those countries do not have the access to the any oceans of or sea? Across the sea to the south lie our island neighbors Sri Lanka and Maldives. Sri Lanka is separated from the India by the Palk Strait. அதாவது நம்ம இங்கே இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இங்கே இந்தியா கண்ட்ரி இங்கே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்தியா. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கலரில் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற கண்ட்ரிஸ் ஓகேவா. இங்கே பாருங்கள் பார்டர்ஸில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இருக்குது, தென் பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான், நேபாள், தென் பூட்டான், தென் பங்களாதேஷ், மியான்மர், இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா நம்முடைய கண்ட்ரியோடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதாவது அதனுடைய பார்டர்ஸை ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரிக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஓஷன் இருக்குது, அதுக்கு ஈஸ்ட் சைடில் பே ஆஃப் பெங்கால் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் அரேபியன் சி இருக்குது ஓகேவா. இதுதான் வந்து நம்முடைய கண்ட்ரியோடைய லொக்கேஷ்னல் செட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் the next one political and administrative divisions. அதாவது பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் சார்ந்தும் ப்ளஸ் வந்து நிர்வாகத்தன்மையும் சார்ந்த ஒரு டிவிஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா இஸ் a vast country. For administrative purpose the country is divided into 28 states and 7 union territories. அதாவது ஸோ நம்மளோட இந்தியாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு பர்சன் மட்டுமே வந்து அவருடைய கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு ரூல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது ஓகேவா. ஸோ அதுக்கு கீழே நிறைய டிவைட்ஸ் வரும். அப்படி பிரிக்கப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கு கீழே 28 ஸ்டேட்ஸ் இருக்குது ஓகேவா. தென் 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது, யூனியன் பிரதேசங்கள் 7 இருக்குது, 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. தென் டெல்லி இஸ் த நேஷ்னல் கேபிட்டல். The state have been formed mainly on the base of language. அதாவது ஸோ நம்மளுடைய கண்ட்ரியோடைய நேஷனல் கேபிட்டல் சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்லாம் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்களே 28 ஸ்டேட் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இது எதன் பேஸில் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லாக வந்து மக்கள் பேசுகிற அந்த மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்லாம் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் ராஜஸ்தான் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் அண்ட் கோவா இஸ் த ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா. அதாவது ஸோ இந்த 28 ஸ்டேட்டில் ரொம்ப லார்ஜஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் ஓகேவா. ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோவா. ஸோ இது ஏரியா வைஸ் சொல்லியிருக்காங்க, அதாவது ஏரியா வைட் ரேஞ்சில் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாஸ் டேர்மை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான் இஸ் த largest city whereas the Goa is the smallest city in India. Okay, then the state were further divided into districts. அதாவது இப்போ இந்த ஸ்டேட் 28 ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த 28 ஸ்டேட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிக்டாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, நம்ம இந்தியாவிலேருந்து
இந்தியா அப்படின்றது ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த 28 ஸ்டேட்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ஸ் பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இன் திஸ் கிளாஸ் we have discussed about our country India. In that we have discussed locational setting of India. Then next one, India's neighbors. Then lastly we have discussed about political and administrative divisions. Okay children, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.